மியான்மர்ல அடுத்த வருஷம் எலெக்ஷன், இலங்கையில இந்த வருஷம் எலெக்ஷன், இந்த மாசம் எலெக்ஷன். இலங்கை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இலங்கை இருக்கு. இலங்கை ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்குன்னா இந்தியா அதை விட ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கு. ஒட்டுமொத்தமா அமெரிக்கா இதெல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இலங்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு உதவியை நாங்க செய்ய போறோம்னு சொல்லி அமெரிக்கா கேட்டாங்க. 2018 நடந்த சம்பவம் தான். ஆனா அதன் பிறகு அந்த ஒரு உதவி ஒரு $480 மில்லியன் நாங்க உங்களுக்கு உதவி தரோம்னு சொன்ன பிறகு இலங்கை அரசாங்கம் அதை இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனுடைய காரணம் என்ன? அடுத்ததா சீன அரசாங்கம் இந்த தேர்தல் இல்லாட்டி கட்சி ஆட்சி மாறுதல் இதெல்லாமே ரொம்ப சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இலங்கை இதுல யார் ஜெயிச்சாலும், இலங்கை தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் இலங்கைக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன? இலங்கை தேர்தல் வழியாக இந்தியாவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கை தேர்தல் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவுக்கு என்ன லாபம் நஷ்டம் அதை பார்ப்பதற்கு முன்பாக தமிழர்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், தமிழர்களுக்கு இனி நஷ்டப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, ஆனா லாபப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இப்ப வரப்போற அரசாங்கமாவது நல்லபடியா செய்யுமா என்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எல்லார் மனதிலுமே இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமே. சோ தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் இலங்கையில் அமையுமா? அப்படி அமைந்தால் தமிழர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், அதை இந்தியா எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்? இந்த ஒரு கேள்விதான் இப்ப எல்லார் மனசுலயுமே இருக்கு. ஏன்னா இப்ப இலங்கை தேர்தல்ல, ஜனாதிபதி தேர்தல்ல யாரெல்லாம் நிக்கிறாங்க? கோத்தபயா ராஜபக்ஷே ஃபேமிலி நிக்குது. ஆல்ரெடி ராஜபக்ஷே அவருடைய மகன் நிமல் ராஜபக்ஷே எல்லாருமே இப்ப பார்லிமெண்ட் வர போயிட்டாங்க. சோ அடுத்தது அவருடைய சகோதரர் இப்ப கோத்தபயா ராஜபக்ஷேவை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. சோ இவருக்கு ரொம்ப சாதகமான ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மலேசியால திடீர்னு விடுதலை புலிகள் முளைக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சில நபர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்றும் அதன் காரணமாக அங்கே நிறைய பேரை கைது பண்ணாங்க. நிறைய தமிழர்கள் என்பவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு காரணம் இந்த கோத்தபய ராஜபக்ஷ அப்படிங்கிறவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு எதிராக ஒரே ஒரு நபர் இருக்கார், சஜித் பிரேமதாசா என்பவர் தான். ஸோ இந்த சஜித் பிரேமதாசா இந்த மலேசியால விடுதலை புலிகள் அப்படிங்கிறவங்க கைது செய்யறாங்க பாருங்க, அதனுடைய ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் கொழும்புல வச்சு ரொம்ப பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது பல ஆயிரம் மக்கள் அங்க வராங்க, சஜித் பிரேமதாசாவுக்காக வருகிறார்கள், அவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கேட்பதற்காகவும். ஸோ இப்படி வந்த உடனே இதை பார்க்குற ராஜபக்ஷ அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரியமா மூக்கு வேர்க்குது. இவனை இப்படியே விட்டா சரி வராது, யாரா இந்த சஜித் பிரேமதாசாவை இப்படியே விட்டா சரி வராது, இதற்கு எதிராக சிங்களவர்களை பொங்க வைக்க வேண்டும். அப்படி பொங்க வைச்சதுதான் அங்க விடுதலை புலிகள் மலேசியால கைது செய்யப்பட்டது. சரி, இதற்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள்? ராஜபக்ஷே ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே சீனாவை எடுத்துக்கோங்க. இப்ப சீனா 2009 இருந்து 2015 இந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த வெளிநாட்டு நிதி கடன்லாம் கிடைச்சிருக்கும் பாருங்க, அந்த நிதிகளில் பாதி அளவு யார் தான் கொடுத்திருக்காங்க? சீனா அப்படிங்கிற ஒரு நாடு தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட $5 பில்லியன். ஸ்ரீலங்காவுக்கு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக வட்டி கட்டியே இல்லாம போகுது. அந்த அளவுக்கு கடனை கொடுத்து வச்சிருக்காங்க சீனா என்கிற நாடு. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு பாருங்க, அந்த இனிஷியேட்டிவ்க்கு முதலாக ஆதரவு தெரிவித்த நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை தான். ஸோ அதன் பிறகு சீனா கொஞ்சம் கொஞ்சமா இலங்கையை சுரண்ட ஆரம்பிக்குது. ஹம்பந்தோட்டா துறைமுகமாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்க போடுற ரோடா இருக்கட்டும், அங்க இப்ப சொல்ல போனா இலங்கையில் இருக்கிற பாதி நிறுவனங்கள் சீனர்கள் தான் வேலை செய்கிறார்கள். அந்த அளவுக்கு சீனா மிகப்பெரிய ஒரு இடத்தை இலங்கையில் பிடித்து விட்டது. ஸோ சீன நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ராஜபக்ஷ அண்ட் ஃபேமிலி வரணும். சரி, இந்த பக்கம் பார்த்தா சஜித் பிரேமதாசா அவர்களை பார்த்தால் தமிழர்களுடைய மொத்த ஆதரவும் சஜித் பிரேமதாசாவுக்கு இருக்கிறது. அங்க தமிழர்கள் கட்சி எல்லாமே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். சிறிசேனா ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தா அவர் நல்லது எதுவுமே செய்யல. பார்த்தா இப்ப சிறிசேனா யாருக்கு ஆதரவாக நிற்கிறார்? இந்த ராஜபக்ஷ அண்ட் ஃபேமிலிக்கு ஆதரவாக நிற்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமா தமிழர்கள் இப்போ சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் நபர்கள் கூடும் போதுதான் மலேசியால திடீர்னு விடுதலை புலிகள் முளைக்கிறார்கள். அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த செலவு அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, நவம்பர் 16ஆம் தேதி தான் இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் என்பது நடைபெற போகிறது. அதுல எவ்வளவு ரூபாய் இதுவரைக்கும் செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்க போனால் ராஜபக்ஷ அண்ட் ஃபேமிலி, கோத்தபயா ராஜபக்ஷ என்பவர் கிட்டத்தட்ட 574 மில்லியன் இலங்கை பணம் என்பதை
உபயோகித்திருக்கிறார், செலவழித்திருக்கிறார் அவருடைய தேர்தல் செலவாக. அதை எதிர்த்து சஜித் பிரேமதாசா அவர்கள் 372 மில்லியன் அளவுக்கு செலவழிச்சிருக்காங்க. அடுத்ததா வேற சில நபர்கள்லாம் 42 மில்லியன், 9 மில்லியன், அவ்வளவுதான். சோ இந்த தேர்தல் 2 முனை போட்டி தான், மும்முனை போட்டிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சஜித் பிரேமதாசாவா இல்ல கோத்தபய ராஜபக்சேவா? இந்த கள நிலவரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது. அதை நான் சொன்ன மாதிரி சிங்களர்களை பொறுத்த வரைக்கும் கோத்தபய ராஜபக்சே ஒரு ஹீரோ, அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோ, அவங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சிங்களவர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? ராஜபக்சே ஃபேமிலிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்க இருக்குங்க. இப்போ ஸ்ரீலங்கால ஆன்டி இஸ்லாமியர்கள் இல்லாட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இஸ்லாமியர்கள் கண்டிப்பா ராஜபக்சே ஃபேமிலிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்ததா யாருக்கு போடதான் முடியும்? சஜித் பிரேமதாசாவுக்கு போடலாம். சஜித் பிரேமதாசா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அப்பாவே ஜனாதிபதியாக இருந்தவர் தான். ஒரு கட்டத்தில் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் போதே விடுதலை புலிகளுக்கு ரொம்ப பெரிய ஆயுதங்களை கொடுத்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. விடுதலை புலிகளே அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே வந்த வண்ணம் இருந்தது. ஆனாலும் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு இஸ்லாமியர்களோட வாக்குகளும் கிடைப்பதற்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததா இந்த 2 பேர்ல, அதாவது கோத்தபய ராஜபக்சே மற்றும் சஜித் பிரேமதாசா, இவர்கள் 2 பேர்களில் இந்தியாவின் ஆதரவு யாருக்கு அப்படின்னு கேட்டா சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ இந்திய அரசாங்கத்திற்கு புதுடெல்லிக்கு புதுசா தமிழர்கள் மீது ரொம்ப பெரிய ஒரு கரிசனை வந்திருக்கு. அது திருக்குறளாக இருக்கட்டும், இல்லாட்டி தமிழ்ல நிறைய சென்னையில மாமல்லபுரத்திலாம் நடந்த அந்த மீட்டிங்கா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா பார்க்க போனா தமிழர்களை எப்படியாவது சுற்றி வளைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய இந்தியாவின் அரசியல் அதை சுற்றி தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழர்களுக்கு, இலங்கையில் இருக்கும் தமிழர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்தியா சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா சஜித் பிரேமதாசாவுக்கு இந்தியாவின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. போன முறை பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்த போது ராஜபக்சே என்பவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு பின்பு அவர் தோற்றுவிட்டார். அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் இவங்க எல்லாமே கேட்கும் போது இந்தியா இதற்கு பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐயத்தை தெரிவித்திருந்தார். சோ இந்த தடவையும் ராஜபக்சே ஃபேமிலிக்கு எதிராக அடுத்ததா அமெரிக்காவும் களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனா வளர்ந்து கொண்டே போகிறது. எல்லா இடத்துலயுமே அவன் துறைமுகங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறான். மியான்மர்ல இருக்கு, சீனால இருக்கு. சோ இந்த மாதிரி இவங்க துறைமுகங்கள், சீனா வந்து நிறைய இடத்துல துறைமுகங்கள் வைக்க 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 உலக வல்லரசு என்கிற அந்தஸ்தை சீனா மிக சுலபமாக வென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அமெரிக்கா சீனா எங்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் நானும் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு 480 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உதவியை நாங்க இலங்கைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் மில்லினியம் சேலஞ்ச் கார்பரேஷன் என்கிற நிறுவனம் தயாராக இருக்கிறது. சரி, இது எதுக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க உள்கட்டமைப்பை செய்யுங்க, ரோட நல்லா போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எலெக்ஷன் டைம்ல நவம்பர் 6ஆம் தேதி ஒரு முடிவு எட்டப்படுகிறது. இந்த தொகையை இப்போது வாங்க வேண்டாம், எலெக்ஷன் முடிந்த பிறகு நவம்பர் 16க்கு பிறகு நம்ம அமெரிக்காட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம வாங்கினா அந்த பணம் இப்ப இருக்கிற அந்த அரசியல் தேர்தல் பிரச்சாரம் இதற்கெல்லாம் செலவழிக்கப்படும், இல்லாட்டி எதிர்கட்சியை வீழ்த்துவதற்காக, ஆளும் கட்சியின் சப்போர்ட் கொடுப்பதற்காக இதுக்கெல்லாம் இந்த பணம் தேவைப்படுவதாக இருக்கும். எனவே இந்த பணத்தை இப்போது வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அடுத்த சந்தேகம் என்னன்னா, அமெரிக்கா இதன் வழியாக ஸ்ரீலங்காவுக்குள், இலங்கைக்குள் நுழைய பார்க்கிறது. எனவே அந்த பணம் வேண்டாம் அப்படிங்கிற லெவல்ல நிக்கிறாங்க. சோ சீனாவை எதிர்ப்பதற்காக இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை தான். இலங்கையில எந்த அரசியல் மாற்றம் வந்தாலும் இலங்கையில் நாங்களும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இப்போ ராஜபக்சே ஃபேமிலியும் ஒரு பேக்ட்ராப் அடிச்சிருக்காங்க. இனி நாங்க சீனாவிடம் இருந்து கடன் வாங்க மாட்டோம், இலங்கைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டுமே நாங்க என்ன செய்ய போறோம், மிகப்பெரிய அளவில் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு நாள் செஞ்சது எல்லாமே துறைமுகங்கள், ஏர்போர்ட், இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். இதுவுமே உள்கட்டமைப்புல தான் வருகிறது. ஆனா மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உள்கட்டமைப்பு ஏற்படுத்த போகிறோம், ஆனால் அந்த உள்கட்டமைப்பு கடன் வாங்கியதாக இருக்காது, நிறைய நாடுகளின் கூட்டமைப்பு சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜப்பான், இந்தியா, இலங்கை 3 நாடுகள் பல்வேறு விதமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அது கொலம்போ துறைமுகமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த 3 நாடுகளும் சேர்ந்து சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இதுவும் சீனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டும். ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாது. சோ 2 பேருக்கும் காமன் எதிரி தான். ஒரே ஒரு நண்பன் இருக்கான், வா ஸ்ரீலங்கா, 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாடுகளும் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றன. இதுவும் சீனா ரொம்ப சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இதுல வேறொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும்.
கவனிக்கணும். போன வருடத்தில் மட்டுமே 4 லட்சம் இந்தியர்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக சென்று வந்திருக்கிறார்கள். 4 லட்சம் மனிதர்கள். ஸோ இந்த 4 லட்சம் மனிதர்கள் தான் அவங்களுடைய அந்த பொருளாதாரத்திற்கான மிக முக்கிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை பொறுத்தவரை இலங்கை மறுபடியும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்தியாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சீனாவுக்கு ஆதரவு கொடுத்து அதன் வழியாக இந்த ஒரு சுற்றுலா என்பது பாதிக்கப்படுமோ? ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு ரொம்ப பெரிய வெடிகுண்டு தாக்குதல்லாம் நடந்த போது சுற்றுலா என்பது முழுவதுமாக அங்கே நின்று போனது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி இப்பதான் அங்க சுற்றுலாத்துறை என்பது மேம்பட்டு நிற்கிறது. இந்த சமயத்துல அடுத்ததா எலெக்ஷனும் வரப்போகுது. எலெக்ஷன்ல இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பேசி அது சுற்றுலாவை பாதித்து விட்டால் மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இலங்கை என்கிற நாடு சென்றுவிடும். இப்போ யாரெல்லாம் இலங்கைக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, பல உலக நாடுகளும் இலங்கைக்கு கடன் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றன. மனித உரிமை மீறல் என்பது இலங்கை மீது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஐரோப்பிய நாடை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய அளவில் இப்போதும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் இந்த இலங்கைக்கு எதிரான பல தீர்மானங்களை வேறு உலக நாடுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே நம்ம கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகள் அப்படியே மாறி மாறி நிற்கும் போதுதான் சீனா வாரி வழங்கியது. இப்போ வாரி வழங்கின அத்தனை அமௌண்ட்டுக்கும் தேவையான ரொம்ப பெரிய வட்டியெல்லாம் கேட்டு ஹம்பந்தோட்டா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை நானே கண்காணித்துக் கொள்கிறேன், எனக்கே 99 வருஷத்துக்கு லீஸுக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் வாங்காம இப்போ அது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஹம்பந்தோட்டா துறைமுகம் என்பது மாகம்புரா மஹிந்த ராஜபக்சே துறைமுகம் என்று ஒரு செல்ல பெயராலும் அழைக்கப்பட்டு வந்தது. அந்த செல்ல பெயரை கூட இப்ப அழைக்க முடியாது. ஏன்னா ஹம்பந்தோட்டாவை இப்ப சீனால ஹாஹோன்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு சீனாவின் ஒர்க்கர்ஸ் மட்டுமே அங்கு நிலைநிற்கிறார்கள். எல்லா விதமான கட்டுப்பாடும் இப்போது சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டது. சோ சீனா ரொம்ப அமைதியா இதெல்லாம் பார்ப்பதற்கான காரணம், இலங்கையில யார் வேணாலும் வாங்க, ஆனா எனக்கு தர வேண்டிய கடனை எனக்கு தாங்க. அப்படி தரலையா உங்களுடைய துறைமுகம், உங்களுடைய ஏர்போர்ட், உங்களுடைய நிறைய விஷயங்களை நான் ஆக்கிரமிப்பு செய்து கொள்வேன். ஏன்னா என்கிட்ட உடன்படிக்கைகள் இருக்கின்றன. நீ கடன் வாங்கியிருக்க, என்னுடைய ஒர்க்கர்ஸ் அங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க, எனக்கு நீ பணம் தர முடியாததால் நான் உன்னுடைய துறைமுகத்தை, இந்த மாதிரி விமான நிலையத்தை எல்லாமே எடுத்துக்கொள்வேன் இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரப்போற அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அந்த நேரத்துல வரப்போற அரசாங்கம் பல நாடுகளின் உதவியை கோரி நிற்கும். சோ யாரெல்லாம் உதவ போறாங்க, அப்படி உதவும் போது இந்தியா உதவுனாலும் சரி, அமெரிக்கா உதவுனாலும் சரி, இந்தியா உதவுனா இந்தியா சொல்லும் அந்த துறைமுகத்துல எனக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு கேட்கும். அமெரிக்கா உதவுனா வேற எதுவுமே இல்லை, அதே தான், இந்த துறைமுகத்தை எனக்கு கொஞ்சம் இடம் தா, என்னுடைய ஆர்மியை கொஞ்சம் அங்க நிப்பாட்டுறதுக்கு உதவி பண்ணு, அப்படின்னாதான் நான் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒட்டு மொத்தமா பார்க்க போனா இலங்கை இப்போது இடியாப்ப சிக்கலில் இருக்கிறது. இந்த இடியாப்ப சிக்கலின் ஏதாவது ஒரு புள்ளி எப்போது கிடைக்கும், அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கான ஒரு புள்ளி எப்போது கிடைக்கும் என்று கேட்டால் இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு இடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும். அந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல மறுபடியும் ராஜபக்சே நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். சோ மறுபடியும் இலங்கை அரசியலில் மிகப்பெரிய புயல்கள் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பார்க்கலாம் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது, அதை எப்படி இலங்கை கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.